பெரிபாச்சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் சகல மார்க்க நிறைவான சரவணபவன். பரமாத்மாவை அடைய 4 மார்க்கங்கள் ஞானம், பக்தி, கர்மம், யோகம் என்று இருக்கின்றன. சரீரம், மனசு இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஆத்மா என்ன என்கிற விவகாரத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் கடைசியில் அது தானே பளிச்சிடுகிறது. ஃப்ளாஷ் மாதிரி. இதுதான் ஞானம். அங்கே அறிகிற ஜீவாத்மாவுக்கும் அறியப்படுகிற பரமாத்மாவுக்கும் பேதமே இல்லை. எல்லாம் ஒரே சாந்த சமுத்திரமாக அடங்கி விடுகிறது. சிலருக்கு இந்த சாந்தியை விட பரமாத்மாவோடு ஒன்றாக சேர்ந்து கரைந்து விடுவதை விட கொஞ்சம் பிரிந்து அவரிடம் அன்பாக இருந்து கொண்டிருப்பதில்தான் ருசி இருக்கிறது. இவர்கள் பக்தி செய்கிறார்கள், அதனால் பரமாத்மாவின் கருணையை பெறுகிறார்கள். இவர்கள் செய்யும் பக்தி, சுவாமி திருப்பி செய்யும் கருணை, இரண்டும் அன்பு என்பதன் 2 ரூபங்கள்தான். ஞானம் அறிவு வழி, பக்தி அன்பு வழி. மனசையும் கடந்துவிட்டால் ஞானம். மனசை வைத்துக்கொண்டே பக்தி செய்ய வேண்டும். இதே மாதிரி சரீரத்தை வைத்துக்கொண்டு கர்மாக்களை செய்கிறோம். அப்போதும் கூட நமக்கென்று பண்ணிக்கொள்ளாமல் லோகோபகாரமாக பண்ணி அதன் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தால் அதிலேயே ஓர் ஆனந்தம், நிறைவு இருக்கிறது. இவ்வாறு பற்றில்லாமல் கடமையை செய்வது கர்ம மார்க்கம். மனசை நிறுத்த முடியாததாலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. மனசு கட்டுப்படாமல் ஓடுகிறது. ஆனால் மூச்சை கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டால் மனசும் நின்றுவிடும். நமக்கு பிராணன் என்று ஒன்று இருக்கிறது. பேருயிர் ஒன்றிலிருந்துதான் இந்த பிராணன் புறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பிராணனை சில தினுசுகளில் கட்டுப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் பிராண மூலமான பேருயிரை பரமாத்ம சக்தியை அடைய முடிகிறது. இதற்கு யோக மார்க்கம் என்று பெயர். சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நிறைய கதை சொன்னேன். இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. அவருடைய மகிமைக்கும் லீலைக்கும் முடிவே இல்லை. இத்தனை கதைகள் தத்துவங்களிலிருந்தும் தெரிவது அவர் ஞானம், பக்தி, கர்மம், யோகம் எல்லாவற்றுக்கும் முடிவான பரம சத்தியமாக இருக்கிறார் என்பதுதான். முருகன் என்றால் ஞான பண்டிதன், ஞானோபதேசம் என்பது நினைவுக்கு வந்துவிடுகிறது. அத்வைத ஞான சுரூபமாகவே அவரை திருப்புகழிலும் கந்தர் அனுபூதியிலும் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். நான் வேறு எனாதிருக்க நீ வேறெனாதிருக்க ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகுவகை பரம சுகமருள் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. பக்தி மார்க்கத்தில் முருகன் முடிந்த முடிவாக இருப்பதை சொல்லவே வேண்டாம். அடியார்களின் பக்தியையும் அவர்களிடம் அவருடைய கருணையும் தான் புராணக் கதைகள், சம்ஸ்கிருத சோஸ்திரங்கள், தமிழ் துதி தூள்கள் எல்லாம் விஸ்தாரமாக சொல்கின்றன. இவற்றில் எல்லோருக்கும் ஒரு சில திருப்புகழ்கள், திருமுருகாற்றுப்படை, சுப்பிரமணிய புஜங்கம் ஆகியனவாவது மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். கர்மா என்று எடுத்துக்கொண்டாலும் குமாரில பட்டராகவும் ஞான சம்பந்தராகவும் அவதரித்து அவரே இந்த மார்க்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கம் என்ற வழியில் எப்போதும் லோகக்ஷேமத்துக்காக ஊழியம் செய்து கொண்டே இருந்தவர். அவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர். இந்த வரி வருகிற செய்யுளின் ஆரம்பம் நம் கடம்பனை பெற்றவன் பங்கினன் என்பது. கடம்ப மாலையை விரும்பி அணிகின்ற முருகன்தான் கடம்பன். முருகனை பெற்ற அம்பாளை தன் பாகத்தில் கொண்ட பரமேஸ்வரன் என்று சோமாஸ்கந்த மூர்த்தமாக இங்கே அப்பர் சொல்கிறார். நிஷ்காமியமாக பணி செய்து கிடக்கிற பான்மையை முருகன் விசேஷமாக அருள்வான் என்கிற மாதிரி நம் கடம்பன் என்று ஆரம்பித்திருக்கிறது. கடைசியில் யோகம் என்று சொன்னேன். இது பிராணமூலத்தை கண்டுபிடித்து அதோடு சேர்கிற வழி. பிராணசக்தி என்பது சரீரத்தில் மூலாதாரம் என்கிற இடத்தில் குண்டலினி என்கிற சர்ப்பரூபத்திலேயே இருக்கிறது. நமக்கெல்லாம் அதன் மகாசக்தி தெரியவே இல்லை.
அது குண்டலாகாரமாக சுருட்டிக்கொண்டு தூங்குகிற பாம்பாகவே இருக்கிறது. தூங்கும் பாம்பை தட்டி எழுப்புவதற்குத்தான் யோக சாதனைகள் இருக்கின்றன. சுப்பிரமணியர் யோக விஸ்வரூபம். அதனால்தான் அவரை எப்போதும் பாம்போடேயே சேர்த்து சேர்த்து பேசுகிறோம். வாசுகி தசகாதி சர்ப்ப சுரூபதரணாய என்று முத்துசுவாமி தீட்சிதர் கூட ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே கிருதியில் சொல்கிறார். ஆச்சாரியாலும் புஜங்கம் என்றாலே பாம்பு என்ற விருத்தத்தில்தான் ஸ்தோத்திரம் செய்கிறார். நாகர் பிரதிஷ்டை, சஷ்டியில் நாகராஜா பூஜை எல்லாம் சுப்பிரமணியரை உத்தேசித்தே செய்கிறோம். தெலுங்கு தேசத்தில் சுப்பிரமணியரையே சர்ப்பமாக பாவிப்பதால் தான் பாம்பை சுப்ராயுடு என்கிறார்கள். அவரே யோகத்தின் நிறைவு. ஞானமும் யோகமும் முடிகிற இடத்தில் ஓர் ஆட்டம் அசைவு இல்லை, லோகமே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை. இதெல்லாம் பட்டுப்போன இடம் அது. இப்படி பட்டுப்போன நிலையில் ஈஸ்வரனை ஸ்தாணு என்று சொல்வது வழக்கம். பட்டக்கட்டை என்று அர்த்தம். சுசீந்திரத்தில் ஸ்தாணுமாலயன் என்று கேட்டிருப்பீர்கள். மும்மூர்த்தியும் சேர்ந்த ஸ்வரூபம். அதில் ஸ்தாணு என்பது பரம வைராக்கியமான பரமேஸ்வரன் தான். உணர்ச்சி இல்லாவிட்டால் மரத்து போகிறது என்கிறோம் அல்லவா? அப்படி காய்ந்த மரமாக இருக்கிறவர் ஸ்தாணு. பக்த அனுகிரகத்துக்காக கருணையில் நனைந்திருக்கிற போது ஆர்த்திரராக ஆதிரையனாக இருப்பவரை இப்படி ஞானத்தில் பட்டக்கட்டையாயிருப்பார். அதே மாதிரிதான் அம்பாளும் கருணாமயமான அவளும் பரம விரக்தியாக இருக்கிற ஓர் அவஸ்தை உண்டு. அவள் எப்போதும் ஈஸ்வரனையே பற்றி படர்ந்திருப்பவள். அவர் மரமாக இருந்தால் இவர் கொடியாக சுற்றி கொண்டிருப்பள். ஸ்ரீசைலத்தில் அவர் அர்ஜுன மரமாக இருக்கின்றார். இவள் மல்லிகை கொடியாக சுற்றி கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவருக்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயர். அது நல்ல பசுமையோடு இருக்கப்பட்ட மரம். பட்ட மரமாக அவர் இருக்கும்போது அம்பாள் என்ன செய்கிறார்? இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போமா? பெரியவா சரணம்.